ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 81 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ட்ரெண்டிங் ஒய் கான்செப்டில் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நிஃப்டி பார்க்கும்போது கால் சைடு பாருங்கள் 8 லட்சம் சம்திங் கான்ட்ராக்ட் இருக்குது. புட்டு சைடு பாருங்கள் நெகட்டிவில் 2 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் கவர் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதாவது ரவுண்டாக நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக சொல்லாமல் ரவுண்டாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த டேட்டாவை நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸ்பைரி டேட்டா. இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால எக்ஸ்பைரியில் எல்லாமே ஷார்ட் கவர் பண்ணிட்டு தான் வெளியில் போவாங்க. அதனால் இந்த டேட்டாவை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு வரக்கூடிய டேட்டாவை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவ் டேஸில் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ப்ரீவ் டேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடு ஹையஸ்ட் ரைட் இருந்தாங்க, புட் சைடு ரொம்ப கம்மியான ரைட்டு தான் இருந்தாங்க. அதுக்கான இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கிடைச்சிடுச்சு. அடுத்த நாள் பாருங்கள், இன்றைக்கி 81 பாயிண்ட் ஒன் சைட் ரேலியே நமக்கு மைனஸில் தான் வந்திருக்கு. அதேமாதிரி இன்றைக்கான டேட்டாவும் பார்க்கும்போது என்ன சொல்லுதுனாக்கா, கால் சைடு அதிகமான ஓஏ இருக்குது, புட் சைடு ஷார்ட் கவர் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லுது. ஆனால் இது எக்ஸ்பைரி டேட்டுக்கான டேட்டா அப்படின்றதுனால இது நமக்கு ஒர்க் ஆகாமல் போகும். அதேமாதிரி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த டேட்டாவில் நான் சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த டேட்டாவை வச்சு நாளைக்கான ப்ரிடிக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டை ஓப்பன் ஆகும்போது அப்போ என்ன டேட்டா ஒர்க் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இருக்கும். அடுத்ததான் நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஏ இருந்தது, புட் சைடு வந்து ரொம்ப கம்மியான ஓஏ தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக நெகட்டிவில் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு நெகட்டிவில் போயிருந்தது. பாருங்கள், கால் சைடு 44,609 கான்ட்ராக்ட் இருக்குது, புட் சைடு பாருங்கள் 24,191 கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு நெகட்டிவில் போயிருக்காங்க. இதை நம்ம சார்ட்டில் போய் பார்க்கும்போது பாருங்கள், நான் பேங்க் நிஃப்டி எடுத்து வைக்கிறேன். பேங்க் நிஃப்டி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் ரேலி கிடச்சிது. 1 மணிக்கு மேலே ஒரு புல் பேக் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே மேலே போனது. அதுக்கப்புறம் ஃபைனலாக 128 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் டேட்டா அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஏ இருக்குது, புட் சைடு ரொம்ப கம்மியான ஓஏ தான் இருக்குது. இதை நம்ம ட்ரெண்டிங் ஓஏலையும் ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ட்ரெண்டிங் ஓஏ எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ போயிட்டு பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த இடத்துல ஓஏ பாருங்கள், சேஞ்சின் ஓஏ இருக்குது. கால் சைடு பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் புதுசாக ஓஏ வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதே இந்த இடத்துல புட் சைடு ஓஏ பாருங்கள் எல்லாமே பாருங்கள் ரெட் கலர்ஸில் இருக்கும். எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. இதை நம்ம ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் கூட ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட் ஓஏ பார்க்கும்போது உங்களுக்கு கால் சைடும் புட் சைடும் கிட்டத்தட்ட சரிசமமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்சின் ஓஏ வந்து மாற்றிக்கிறேன். இந்த சேஞ்சின் ஓஏ மாற்றும் போது பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு ஹையஸ்ட் ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 14.46 லேக்ஸுக்கு கால் சைடு ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 9.60 லேக்ஸுக்கு வந்து நெகட்டிவில் போயிருக்கு. இங்கே ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பாருங்கள், புட் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. கால் சைடு தான் ஃப்ரெஷ்ஷான ஓஏ உள்ளே வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 56,500 ஹையஸ்ட் ஓஏ இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக 56,600 ஹையஸ்ட் ஓஏ இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 57,000 ஹையஸ்ட் ஓஏ இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெண்டிங் ஓஏலையும் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பேங்க் நிஃப்டி ட்ரெண்டிங் ஓஏல பார்க்கும்போது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஏ இருந்தது. பாருங்கள், கால் சைடு தான் இந்த கிராஃபில் பார்க்கும்போதே புரியும், கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஏல இருந்தது. அதேமாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு பாட்டம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு பாட்டம் லைன் இருக்குது. இதுதான் வந்து ஜீரோ லைனு. புட் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெலாம் நெகட்டிவில் போயிடுச்சு. 11 மணிக்கெலாம் நெகட்டிவில் போனது தொடர்ந்து ஃபைனலாக மார்க்கெட் முடிகிற வரைக்குமே நெகட்டிவ் சைடு தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று ரேலியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் ரேலி கிடைச்சிது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐயிலேருந்து லோ வரைக்கும் பார்க்கும்போது 500 பாயிண்ட் நமக்கு செல் சைடு ரேலி கிடைச்சிது. இது நம்ம டேட்டாவும் கூட பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் கீழே இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இதோட டேட்டா அடிப்படையில் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து பாருங்கள், ஃபைனலாக எங்கேயுமே சேஞ்சஸ் ஆகலை, ஒரு டைம் ஃப்ரேம் கூட சேஞ்சஸ் ஆகலை. பாருங்கள், ஃபைனலாக மார்க்கெட் முடிகிற வரைக்கும் டேட்டா அடிப்படையில் செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உங்களுக்கு இங்கே ப்ரைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 1.5 மணிக்கு மேலே ஒரு புல் பேக்கு மேலே வந்திருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது வேறு, டேட்டா அப்படின்றது வேறு. டேட்டா அடிப்படையில் உங்களுக்கு செல் ட்ரெண்டு தான் சொல்லுது. பட் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து 1 மணிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு புல் பேக் மேலே வந்திருக்கு. இந்த வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது வேறு, டேட்டா மூலிமா
ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுக்கு வேறு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதேமாரி வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அது மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். 20 days லைவ் சப்போர்ட்டும் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்களாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.